Hey guys, welcome back. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா அட்லா ஃபால்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். தோனி ஃபால்ஸ் போகலான்னு சொல்லி தாங்க கிளம்பணும். பட் அங்கே வந்து அலோவ் பண்ணல, மான்சூன் சீசன்னால தண்ணி ஓவராக இருக்கும். ஸோ அதனால் போக முடியாது அப்படின்ட்டாங்க. வயநாட்டில் கூப்பிட்டு போய் செஞ்சது பார்த்தாப்புன்னு இங்கேயும் கூப்பிட்டு வந்தாச்சு. மேக்ஸிமம் நாங்கள் வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பைக்லேயே கவர் பண்ணிட்டோம். ஏன்னா அதுக்கு மேலே பைக் ஏற முடியாதுங்கிற சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பைக் அங்கே நிறுத்திட்டு நடக்க ஆரம்பித்தோம். பட் அதான் அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் பைக்கும் ஓட்டுற நிலமையில தான் இருக்குது. மேபி அந்த 100 மீட்டர் தாண்டிட்டோம் அப்படின்னா பைக்லேயே கூட வந்திருக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியிலேயே வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு. அந்த தண்ணியிலேயே ஏற்றி தான் வந்து வண்டியே ஓட்டிட்டு வந்தோம். நம்ம வண்டி அவ்வளோ பெருசாக தாங்கினதே பெரிய விஷயம். மேலே பீக்லேருந்து உழுகுது பேர் பெருதா. இதை வச்சு எல்லாம் வேலை போறீங்க. நம்ம முன்னோர்கள்லாம் இப்படிதான் வந்து உயிரோட இருந்தாங்க. இதெல்லாம் இல்லாம இருந்தா அழிஞ்சிரும் வம்சாவளி. புரிஞ்சுக்கோங்க. யானை வந்தீங்கன்னா நீங்க இப்படி காட்டணும், பயந்து ஓடிடும். வாடாடி இங்க பாரு, நம்ம பின்னாடி ஒருத்தர் வந்து மரத்துல ஏறி ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்படி நைஸ். என்னது குழவி கூட இந்தா. சரி என்ன பண்றது. ஆனால் கைஸ் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு தடவை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம ஒரே ஃப்ளாட்டில் வாழ்ந்துட்டு சாகிறது வந்து அர்த்தமே இல்லாத வாழ்க்கை. அப்பவே சொன்னேனடா ஷூ போட்டு வேணாம், ஷூ வேணாம், ஷூ வேணான்னு. மக்களே, ட்ரஸ்ட் மீ, கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் சொல்கிறேன்னா இது வந்து மழைக்காலம், அதனால் மேகம் நல்லா இருட்டிகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 12:30. பட் ஆனால் ஏரியா பார்த்தீங்கன்னா 12:30 மாதிரி இருக்காது, ஃபுல்லாக இருட்ட மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் பக்கத்தில் வந்து ஃபால்ஸு சவுண்டு பயங்கரமாக இருக்குது. மழை வந்ததுன்னா போகிறது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று தெரியுங்களா, இந்த மொத்த ட்ரையல்லே வந்து நாங்கள் 2 பேர் தான் நடந்து கொண்டுருக்குறோம். பட் இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடுங்க. எப்போவுமே நம்ம வந்து பிளான் பண்ணாமல் வரும்போது தான் வந்து இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் நடக்குது. வாங்க. என்னமோ போதுடா. குயிலா? குழவி கூடு இருக்குன்னு அவரு பார்த்து வா. வந்து வழி டெட் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து எப்படி போனால் ஃபால்ஸுக்கு போவோன்னு எங்களுக்கு தெரியல. அது ஏறி எப்படி போவோம்டா, கண்ணி தெரிஞ்சுன்னா அப்படி போவோம், இல்லாட்டி வந்துடலாம். வா. இறங்குறது எப்படி ஏறுறோமோ அப்படி தான் இறங்கணும். பயமா இருக்கா? வா வா, ஒன்றும் இல்லை போ, பயப்படாத. அங்கே தெரியுது பாடுற மேலே. ஐயோ அட்டிபொலியாக இருக்குங்க. இது எங்கடா போகிற? இங்கதான் வழி இருக்கு. இதாண்டா மேலே போகிற வழி. இதாங்க நாங்கள் வந்த வழி, தெரியுதா? எங்கே இருக்குன்னு தெரியல, நாங்களும் அதான் தேடிட்டு இருக்கோம். எஸ், அங்கே பாருங்க ஒரு பாறை, ஒரு பெரிய பாறை அப்படி தனியாக உழுகிற கண்டிஷன் நிற்கிற மாதிரி நிற்கிது. உன்னோட மூஞ்சி பார்த்து இதுக்கு மேலே போக வேணாம்னு சொல்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. எல்லாம் வழி இருந்தால் போகலாம், வழி இருக்குமா தெரியல. விளாக் எடுக்கிற ஐடியாவில் வந்து இருந்தால் கொஞ்சம் ட்ரைபாடாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். அது வர்ற ஐடியாவே வரல. அடா மாப்பிள்ள, யானை வருமானு கேட்டீல? இங்கே பாரு கீழே. சரி, நான் தானே கேட்டேன் உன்ட்ட. இங்கே பாரு, யானை விட்ட லெஃப்ட் சைடில் இருக்குன்னு சொல்லிட்டு போனான் இல்லையா? எஸ், ஆப்வியஸ்லி. சம்பவத்தை நெருங்கியாச்சு, போய் பார்த்துட்டு கிளம்பலாமா? வாங்க வாங்க வாங்க. இந்த த்ரில்லிங்க்கு தாண்டி இந்த இடத்த பார்க்கும்போது நல்லாவும் இருக்கு, பயமாவும் இருக்குங்க. ஓகே, ஈஸியாக தான்டா இருக்கு. அது அங்கேருந்து பார்க்கறதுக்கு பயமா இருக்குடா. டேய்
என்னடா ஃபால்ஸ் எங்கடா? இல்லடா உழுகிறது தெரியவே இல்லடா. இல்லடா அது அந்த பக்கம் இருக்கு. நீ சொன்ன மாதிரி அந்த பக்கம் தான் போணும் போல. Under the boughs where the shadows play, the wind hums songs at the break of day, whispering pines, secrets untold, carrying tales only the fool. வழி இருக்குடா. ஆனா கொஞ்சம் க்ளோஸ்டு பெரமீட்டரா இருக்கு. வா நீங்க பார்த்து வா நீச்சராது. இங்க இருக்குடா தம்பி வழி. இந்த பக்கம் வந்திருக்கணும். அது உண்மைதான். ஏண்டா ரியல் ட்ரெக்கிங். ஆமா ஆமா. ஆனால் இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஒவ்வொரு டைம் நம்ம எதிர்பார்த்து போனது. நம்ம அங்க இருந்தோங்க, அங்கதான் உட்காந்துருந்தோம். இங்க இருந்து இந்த இடத்த பாருங்க, கொடூரமா இருக்குல்ல, பாக்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்குது. கீழே பாரு. குச்சி விட மாட்டேன். வீரன் குச்சி இல்லாம வரமாட்டாரா? மழை இருக்குறா. கீழே அந்த பக்கம் போகணும்டா. எதுக்கு நினச்சோமோ அந்த இடம் வந்தாச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக வந்தோம். த்ரில்லிங்காக இருந்துச்சு, அட்வென்ச்சராக இருந்துச்சு, சூப்பராக வந்துட்டோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கூட்டம் போனதுக்கப்புறம் நம்ம தனியாக தான் வந்துட்டு இருந்தோம். வழி மாதிரி கீழே போயிட்டோம் இல்லைங்களா. கீழே போன கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரூப்பே போயிருக்குது. கீழே நான் வீடியோவில் காமிச்சிருப்போம் பாருங்கள். அவங்க அந்த கீழே நிற்கிறாங்க. சத்தியமாக எனக்கு அங்கே போகிறதுக்குலாம் பயமாக இருக்குங்க. அவ்வளோ தைரியமெல்லாம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. கீழே போய் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி போய் அங்கே பார்க்குறதுக்கு ஒன்று இங்கேருந்தே நல்லா இருக்குது. ஸோ அதனால் இங்கேயே உட்காந்து சேஃபாக உட்காந்து பார்த்துட்டோம். ஸோ ஒரு 5 to 10 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போவோம். இல்லாதப்போ அந்த கீழே ஸ்பாட்டில் உட்காந்து ரொம்ப பயமாக இருந்தது, புதிதாக இருந்தது. அப்புறம் ஆளுங்க கொஞ்சம் வந்தோன்னே கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் ஒருவேளை நமக்கு எங்கேயோ காணாமல் போயிட்டோன்னா என்ன ஆகும், எப்படி ட்ராக் பண்ணுவாங்கன்னா நம்ம கண்டுபிடிப்பாங்க, உடம்பு எடுப்பாங்க. தெரியவே தெரியும். ஆனால் போகும்போது இருந்த குழப்பம்லாம் வரும்போது இல்லை. ஆமாம், ஏன்னா கூட்டத்தை பார்த்துட்டோம்ல. அதே தான் மக்கள் வராமல் இருந்திருந்தா இது இன்னும் த்ரில்லிங்காக இருந்திருக்கும். ஆனால் குடும்பம் ஒன்றிக்கிறா. நல்லது சொன்னாலும் இப்படியே சொன்னேன். நீங்கள் பாருங்க பேசு, அங்கிள் ஆகிட்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறான். ஜோக்கு கூட எடுத்துக்க முடியல. பாதி தூரத்தை பைக்கில் கடந்ததை நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. இங்கே பாருங்க, திஸ் டெரிஃபிக் மிஷின், யூனோ திஸ் டெரிஃபிக் மிஷின். இவன் மேலே ஏறிட்டான். இவனோட ஹைலைட் இன்னொருத்தர் இருக்கிறான். அவன் ஏறினது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. இங்கே வாங்க, அவன் ஏறினாங்கிறத விட அவன் ஓட்டுனவன் நினச்சா எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, எக்ஸ்பல்ஸ் ஸ்கிராம்பிளர். பட் இவனை பார்த்தீங்களா, மிஷின் ஃபார் அ ரீசன். சுபாஷ் டக்குன்னு ஒரு ஸ்கிரால் போடணும்னு வாங்குங்கன்னா வாங்க மாட்டேறீங்க. இல்லை ஒரு BMW வாங்கி போடலாம். ஆமாடா, நம்ம வர எப்படிக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வரோம். அதுவும் பிளான் பண்ணியாடா வந்தோம். அந்த பைக் வாங்கி தான் இப்போ இதுவரை வந்துருக்கலாமே பைக்லேயே. ஒன்றும் பரவாயில்ல. அங்கேருந்து அந்த வண்டி நான் எடுத்துகிட்டு போகிறக்கே படாதவோடு பட வேண்டியது இருக்குது. இதில் இது வேறையாடா. வீரன் தன் தடியை கைமாற்றி விட்டான்.
நமது பயணம் முடிந்தது, அடியோட பயணம் முடியாது. ஆனால் நம்ம இது ஒரு ஹாபியாக செட் பண்ணிட்டோம்னா செம்மையாக இருக்கும் லைஃப் ஃபுல்லாக. என்ன சொல்கிறீங்க? பைக்குக்கு மாதம் மெயின்டெனன்ஸ் மட்டும் 2000-3000 பண்ணுங்க பாய். ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறதுக்கு கொடுங்க, வண்டிக்கு கொடுங்க, நீங்கள் செலவு பண்ணுங்க, சாப்பிடுங்க. ஆனால் பிரேக் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குல்ல? ஆமாம் சொல்லுங்கள், டக்குன்னு லெஃப்ட்டில் குதிச்சிட்றேன், நீங்களும் லெஃப்ட்டில் குதிச்சிருங்க. எதனால் பிரேக் ஃபெயிலியர் ஆகும்? ரொம்ப ஹீட் ஆகி மேபி இதாகும். breath of the breeze. இறங்குவா அதுக்கப்புறம் என்ன இறங்கவா குறங்கவா? இங்கே கொஞ்சம் மெதுவாக போய்க்கோடா. நல்ல ஒரு சம்பவமான ஓ இதில் உள்ள கேங்கில் உள்ள மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கான் போல. Dawn paints gold on the mountain's crown, while rivers whisper truth as they flow down. இங்கே ஆக்சுவலாக வந்து உங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சது என்னென்னா, வர வழியில் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஏன் அதை வந்து வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அதை அப்படியே அப்லோட் பண்ணிடலாங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து டோட்டலாகவே விளாக் பண்ணிட்டேன். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீன்வளம் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மீன்வளம் டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அந்த டிக்கெட் கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு கட் போகும். அந்த கட்டில் போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். நேராக அப்படியே ஒரு மாதிரி மேலே ஆஃப் ரோடிங் எல்லாம் மிக்ஸ் ஆகி போகும். உங்களுக்கு இது வரைக்கும் வண்டி ஓட்ட முடியுதோ ஓட்டுங்க, அதுக்கு மேலே வண்டியை நிறுத்திட்டு அப்படியே வந்துட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அங்கேருந்து நம்ம அப்படியே ஃபால்ஸுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு தனியாக போனதுனால ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி ஆளுங்களாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரும்போது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரில. பட் இந்த கிளைமேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ மேலே பாருங்கள். ஸோ டோட்டலாகவே வந்துட்டு நல்லா இருட்டி ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த கிளைமேட்டில் அந்த இடம் போகும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து விளாக் எடுத்து உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. ஸோ அப்லோட் பண்ணால் எங்களுக்கும் ஒரு மெமரியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான்.